AI தொழில்நுட்பத்தின் தாக்கம் பல்வேறு துறைகளிலும் எதிரொலிக்கும் நிலையில் மாடலிங் துறைகளிலும் புதுமையை ஏற்படுத்தி வருகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், vibe coding, 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 vibe coding. ஹாய் ஹலோ வணக்கம். நான் பைத்தியக்கார மாதிரி இந்த ஒரு மைக் ரெண்டு மைக் வச்சிருக்கேன் நினைக்காதீங்க. ஸோ ஒரு வாட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ போயிடுச்சு. ஸோ திருப்பி ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு பேரனோயால ரெண்டு மைக் வச்சிருக்கேன். சரி, பிகினர் மிஸ்டேக்ஸ் இன் வைப் கோடிங். அது எங்கே பார்த்தாலும் சாஃப்ட்வேர் அழிய போகுது, ஏஐ தான் எல்லாமே, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வேலையே இல்லை அப்படின்றாங்க. சரிடா, அப்போ யார் தான் சாஃப்ட்வேர் பண்ண போறா அப்படின்னா ஏஐ பண்ண போகுது அப்படின்றாங்க. ஏஐக்கு நம்ம தான் சொல்லணும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் வைப் கோடிங். அதாவது நம்ம ஒரு ப்ராப்பரா பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் கத்துக்கிட்டு அந்த கர்லி பிரேசஸ்லாம் போட்டு நம்ம கோட் அடிக்காம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வைப்ஸா, அதாவது எனக்கு இது வேணும் பண்ணி கொடு, எனக்கு இந்த டேட்டாவை அங்க மாத்து, எனக்கு அங்க இருக்கிறத எடுத்துட்டு இங்க வா, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி நம்ம வைப்லயே நம்ம தேவையான அவுட்புட் நம்ம வாங்க போறோம். இதுதான் வைப் கோடிங். சரி, இந்த வைப் கோடிங்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, சரி, வைப் கோடிங் நிறைய பிரச்சனை இருக்கு. அது வைப் கோடிங்ல பண்ணி நீங்க ஒரு சாஃப்ட்வேர் பண்ணீங்க அப்படின்னா அது செக்யூரா இருக்குமான்னு தெரியாது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ நான் சாஃப்ட்வேர் ஆக்சஸ் கொடுத்தேன், அது போயிட்டு டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாலாம் ரிமூவ் பண்ணிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா யூசர்ஸ்லாம் இமெயில் அனுப்பிச்சிருச்சு அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன் டிபிக்கலா வைப் கோட் பண்றப்ப என்ன மிஸ்டேக்லாம் பண்றாங்க, அது நம்ம பண்ணாம எப்படி தவிர்க்கலாம், அதுக்கு பதிலாக வேற என்ன பண்ணலாம் அப்படின்றதுலாம் தான் இந்த வீடியோல பேச போறோம். ஸோ வாங்க நம்ம முதல் மிஸ்டேக்ல போலாம். அண்ட் பை தி வே, இந்த வீடியோ கம்ப்ளீட் பிகினர்ஸ், அதாவது நீங்க வைப் கோடிங் ட்ரை பண்ணிட்டு எனக்கு செட் ஆகல அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல நான் வைப் கோடிங்னா ட்ரையே பண்ணதில்லை, எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னாலும் சரி, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க ஆல்ரெடி வைப் கோடிங்ல ஒரு புலி, நான் நிறைய பில் பண்ணிருக்கேன் அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்காதீங்க. பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு டிப்ஸா, இதெல்லாம் நீ வீடியோல பேசுறே அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது. சரி, குட்டியா வைப் கோடிங்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோ. அது வைப் கோடிங்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ஒரு ப்ராப்பரா கோடிங் கத்துட்டு பண்ணாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்றோம். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ டிபிக்கலா நமக்கு தெரிஞ்ச ஏஐ, ஒரு சாட் ஜிபிடி, ஒரு ஜெமினை, ஒரு கிளாட் கோட் இல்ல வெறும் கிளாட், இந்த மெட்டா ஏஐ, வாட்ஸ்அப்ல இருக்கிறது, இந்த கிராக், இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு சாட்டிங் டூல்ஸ். அதாவது நீங்க அதுக்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்டா அது என்ன விஷயம் கேட்குறீங்களோ அது சொல்லும். ஸோ இதை தாண்டி அடுத்த லெவல்னா இந்த கிளாட் கோட், கோடெக்ஸ், ஓப்பன் கோட், இந்த மாதிரி ஏஜென்டிக் டூல்ஸ், ஏஜென்டிக் கோடிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வைப் கோட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தேவை. அண்ட் நிறைய பேர் பண்ற முதல் தப்பு என்னன்னா, இதெல்லாம் எதை வச்சு பில்ட் பண்றது அப்படின்னு அந்த முடிவு எடுக்கிறதுக்கே நம்ம ஒரு 2 வாரம் எடுத்துக்கிறோம். அதாவது என்னெல்லாம் பண்ணி நம்ம வைப் கோட் பண்ண வேணாமோ அதை எல்லாத்தையுமே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ நான் எந்த டூல் யூஸ் பண்றது, கிளாட் கோட் இருக்கு, கோடெக்ஸ் இருக்கு, ஓப்பன் கோட் இருக்கு, கர்சர் இருக்கு, லவபிள் இருக்குது, விண்ட்சர்ஃப் இருக்கு, என்னென்னமோ இருக்குது, இதில் நான் எதை யூஸ் பண்றது, எல்லாமே நான் கம்பேர் பண்ணி பெஸ்டான டூல் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது தேவையில்லாத டைம் வேஸ்ட். என்ன கேட்டீங்கன்னா, கிளாட் கோட் ஆர் கோடெக்ஸ், இது ரெண்டுத்துல எதை வேணா கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணிக்கலாம் as a beginner. அண்ட் இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, ஐயோ இவன் $20 கேட்கறானே, எனக்கு ஃப்ரீயா ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, நான் ஓப்பன் சோர்ஸ் மாடல் யூஸ் பண்ணலாமா, இதை நான் செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணி நானே கம்ப்யூட்டர்ல கோட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ராபிட் ஹோல் நிறைய பேர் போவாங்க. See, I understand that $20 may not be cheap, பட் என்ன பிரச்சனைனா, நீங்க if you take vibe coding seriously, நான் அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ண போறேன், நான் மைக்ரோசாஃப்ட் பில் பண்ணி ரெவன்யூ பண்ண போறேன், இல்லைனா என்னோட ஆஃபீஸ்க்காக நான் கத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அந்த $20 ஆக்சுவலி பெரிய அமௌண்ட் இல்ல. ஐ வுட் சே ஒரு பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கிளாட் கோட் ஆர் கோடெக்ஸ் இஸ் வர்த் இட். நீங்க வைப் கோட் சீரியஸா பண்ண போறீங்கன்னா. அண்ட் அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, நான் வைப் கோடிங் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டு தான் நான் வைப் கோட் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர்லாம் சபதம் எடுத்திருக்காங்க. இதோட ஒரு ஸ்டெப் தாண்டி நான் கோடிங்கே எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டு தான் நான் வைப் கோடிங் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அது வேற யாரும் நான் ஒரு பல வருஷமா நான் நிறைய கோட் அகாடமியில கோர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு எப்படி கோட் பண்ணணும், இந்த ஃபார் லூப், இஃப் லூப்லாம் எப்படி போடணும்னு கத்துக்கிட்டு தான் நான் கோட் பண்ணுவேன் நினைச்சேன். பட் அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ இப்போ 2026 இருக்கிற நிலைமையில நீங்க என்ன ஐடியா நினைச்சாலே போதும், அதை ஏஐட்ட சொன்னா போதும், அது பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம இங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஸோ நீங்க கத்துக்கிறதுக்கு வைப் கோடிங்ல ஒண்ணுமே இல்லை, யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ டு இட். சரி, மிஸ்டேக் நம்பர் 2, எடுத்த உடனே பயங்கர ஆம்பிஷியஸா ஆரம்பிக்கிறது. அதாவது நான் வைப் கோடிங்ல ஒரு நியூ பிரவுசர் கிரியேட் பண்ண போறேன், ஆர் நான் வைப் கோடிங்ல எலான் மஸ்க்குக்கே நான் டஃப் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர், இல்லைனா ரொம்ப ஒரு பெரிய சாஃப்ட்வேர் எடுத்து அதை நான் பில்ட் பண்ண போறேன்னு ஆரம்பிச்சு அதுல நடுவில் மோட்டிவேஷன் போகி அதுக்கப்புறம் நம்ம வைப் கோடிங் சீச்சி இந்த படம் பிடிக்கும், வைப் கோடிங்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்விட்டர்ல போயிட்டு ஏஐ திட்டிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணாம வைப் கோடிங் இஸ் லைக் நியூ ஸ்கில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட்ஸ் சே ஒரு மியூசிக் கீபோர்ட் கத்துக்கிறீங்க, இல்லைனா ஒரு கிட்டார் கத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாசி கத்துப்பீங்க. ஏன்னா அது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வைப் கோடிங்கும். பில்ட் சம்திங் தட் யூ லைக். ஸோ நம்ம சின்ன வயசுல நிறைய பேர் கேம் விளையாடி இருப்போம். நமக்கு நான்லாம் யோசிச்சிருக்கேன், இப்போ கேம் மட்டும் நான் பில்ட் பண்ண கத்துக்கிட்டேன் அப்படின்னா எவ்வளவு செமையா இருக்கும், நான் என்ன கேம்னா பில்ட் பண்ணுவேன். நான் சின்ன வயசுல எங்க வீட்டில் போய் சொன்னேன், ஆப்வியஸ்லி திட்டலாம் வாங்கினேன், நான் கேம் டெவலப்பர் ஆக போறேன். ஸோ இப்போ அதெல்லாம் ஆக்சுவலி பண்ண முடியும். நீங்க ஒரு பிரவுசர்லயே ஒரு கேம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். வைப் கோடிங் ஆரம்பிக்கிறப்போ ஸ்டார்ட் வித் சம்திங் ஃபன் தட் யூ லைக். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே, எனக்கு என்னோட கிரெடிட் கார்டு ரெசிப்ட்ஸ்லாம் இருக்கு, என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு, பட் எனக்கு எக்ஸ்பென்ஸ்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. ஸோ அது ஒரு பர்சனல் ப்ராப்ளம். ஸோ நீங்க அதை வச்சு ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் என்னோட எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்றதுக்காக நான் ஒரு ஆப் பில்ட் பண்றேன், அண்ட் அதை வேற யாரும் யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை, நீங்க மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். மிஸ்டேக் நம்பர் 3,
ஒரு கிளாரிட்டியே இல்லாம நான் வைப் கோடிங்ல ஆரம்பிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே நான் வந்து கிளாட் கோடெக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துட்டு இஷ்டத்துக்கு அந்த டைம்ல என்ன தோணுதோ அதை நான் வந்து அதுக்கிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சிஆர்எம் பில்ட் பண்ணு சொல்றேன், எனக்கு வந்து இல்ல சிஆர்எம் வேணாம், எனக்கு சிஆர்எம்ல ஒரு இமேஜ் ஜெனரேட்டர் வேணும் அப்படின்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு நான் ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ண சொல்றேன், இல்ல எனக்கு தம்ப்நெயில வந்து எனக்கு வந்து 3D அனிமேஷனா மாத்துன்றேன். ஸோ சம்மந்தமே இல்லாம அந்த மாதிரி பண்ணாம நம்ம என்ன ட்ரை பண்றோம், என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்றோம்ன்ற ஒரு கோல் எடுத்துட்டு நம்ம அதை வச்சு ஆரம்பிக்கலாம். அண்ட் ஏஐல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க ஒன்று பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அது பல டைரக்ஷன்ல கூட்டு போகும் நம்மள. அண்ட் நமக்கு வந்து ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ற ஒரு ட்ரிக் நான் சொல்றேன். ஸோ நான் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு நோட் புக் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு வைப் கோடிங் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பில்ட் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறேன்றது வந்து அதில் எழுதிடுவேன். ஒரு முடிஞ்சா ஒரு மைக்ரோ ஸ்டெப்ஸ் அதுல இருந்து ஓகே இந்த 4 விஷயம் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒரு ஆங்கர் மாதிரி இருக்கும் எனக்கு. இப்போ நான் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகி எங்கேயோ போயிட்டுனா கூட நான் திருப்பி வந்து பார்த்துட்டு ஓகே நான் இதுக்காக தான் ஆரம்பிச்சேன் அப்படின்னா நீங்க வந்து லைக் ஓகே இதுவுமே ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துட்டு இந்த கார்டில் வந்து நீங்க எழுதலாம் ஓகே இதான் நான் பண்ண ஆரம்பிக்கும். அந்த கார்டை வந்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டு நான் இந்த கார்டில் இருக்கிறத மட்டும் தான் நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா I think it will give you some focus. ஸோ இந்த பாயிண்ட்டுக்காக வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தேன் ஏஐட்ட. அந்த எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து வேர்டு மாறாம படிக்கிறேன், ஏன்னா அவன் சூப்பரா இருக்கு. ஸோ ஏஐ ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கொத்தனார் மாதிரி. நீங்க ப்ளூ பிரிண்ட் கொடுக்கலன்னா அவன் ரொம்ப ஃபாஸ்டா ஒரு தப்பான வீரை கட்டிடுவான். ஸ்பீட் அவனோட வேலை, ப்ளூ பிரிண்ட் உங்களோட வேலை. ஏஐ வேற தமிழ் பேச ஆரம்பிச்சிருச்சு. மிஸ்டேக் நம்பர் 4, எண்ட் கோல் ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம வந்து பில்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறது. அது வந்து நான் எதுக்காக பில்ட் பண்ண ஆரம்பிச்சேனே தெரியாம ஏதோ ஒரு டைரக்ஷன்ல எங்கேயோ போயிட்டு இருக்கிறது. ஸோ இங்கதான் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டு டூல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஈவால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவால்ஸ்னா ஒரு எவாலுவேஷன் மாதிரி. அது நம்ம வந்து பில்ட் பண்றது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ இதை வந்து ஒரு ட்ரெடிஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நம்ம டெஸ்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்றோம், அந்த சாஃப்ட்வேரை இப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க, அப்படிலாம் யூஸ் பண்றப்போ சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் டெஸ்ட் கேசஸ். ஸோ ஏஐலுமே ஈவால்ஸ்னு சொல்லலாம். பட் நீங்க அவ்வளோ எண்ட்ல கூட போவேணாம். ஸோ கிளாட் கோட்லயும் சரி கோடெக்ஸ்லயும் சரி கோல் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு, லூப்ஸ் அப்படின்ற ஃபீச்சர் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ட் கோல் வர வரைக்கும் அது வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாகின் நம்ம ஆத்தென்டிகேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்குறது மட்டும் நம்ம கோல் கிடையாது. ஒரு யூசர் வரணும், ஒரு யூசர் வந்து அதுல லாகின் பேஜ்ல வந்து ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அவங்க கரெக்டான யூசரா இருந்தா மட்டும்தான் ஆப் உள்ள வரணும். அண்ட் அதே மாதிரி ஆப் வந்ததுக்கு அப்புறம் அந்த யூசருக்கு என்ன டேட்டா இருக்கும் அதை மட்டும் தான் ஆப் காட்டணும். அதே மாதிரி அவங்க லாக் அவுட் பண்ணா அது வந்து வெளில போயிடணும். இதே டைம்ல அவங்க தப்பான பாஸ்வேர்ட் போட்டா உள்ள போகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அண்ட் இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா உட்காந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்க வந்து சிம்பிளா கோடெக்ஸ் ஒரு கிளாட் கோட் போயிட்டு இங்க பாரு எனக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் வேணும், எனக்கு இதெல்லாம் தான் பிஹேவியர், இதெல்லாம் தான் பண்ணணும், கோல் இது நடக்கிற வரைக்கும் நீ லூப் ஆகிட்டே இரு, ட்ரை பண்ணிட்டே இரு, நீ டெஸ்ட் கேஸ் எழுதிட்டே இரு. ஸோ அது என்ன பண்ணும், இந்த கோல் அது புரிஞ்சுட்டு அதுவே வந்து ஒரு பிளான் போட்டு ஓகே இதை தான் ட்ரை பண்றாங்க, நம்ம இதை பண்ற வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கும். டிபிக்கலா நம்ம என்ன பண்ணுவோம், பில்ட் மீ அன் ஆத்தென்டிகேஷன் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன்னா அதுக்கு தெரியும், பட் நம்ம என்ன எதிர்பார்க்கணுன்றது அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஃபீச்சர் பில்ட் பண்றப்பயோ இல்ல ஒரு புது ஐடியா ஒர்க் பண்றப்பயோ நீங்க என்ன எண்ட் அவுட்கமா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்றத தெளிவா அதுகிட்ட கொடுத்துட்டு நான் அதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணாம போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ இருக்கிற மாடல்ஸ் ஆர் குட் எனஃப் தட் அதுக்கே தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒன்றும் பெருசா சொல்ல வேணாம். பட் நமக்கு என்ன அவுட்கம் வேணும்ன்றது நம்ம தெளிவா இருக்கணும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் அவுட்கம்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் பில்டிங். அண்ட் மிஸ்டேக் நம்பர் 5. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வைப் கோடிங் ஹாஸ் லிமிடேஷன்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ வைப் கோடிங் செமையா இருக்கு, நான் வந்து இன்ஜினியரே தேவையில்லை எனக்கு, நான் வந்து ஒருத்தர் வந்து 4 வருஷம் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் டிகிரி படிச்சு 2 வருஷம் வந்து எம்எஸ் படிச்சு ஒரு இன்ஜினியரா 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து 2 வாரத்தில் பண்ணிட்டேன் அப்புறம் நான் வேஸ்ட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வேல்யூ இருக்கு. ஸோ நமக்கு வந்து இன்னமும் ஒரு இன்ஜினியரிங் எக்ஸ்பர்டீஸ் அப்படின்றது தேவை. எங்கெல்லாம் தேவை அப்படின்னா செக்யூரிட்டி பத்தி. ஸோ ஏஐ ஒரு வச்சு பில்ட் பண்றப்ப நமக்கு என்ன கேட்கணும் கூட தெரியாது செக்யூரிட்டி ஆங்கிள், ஆர் வச்சே பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஸ்கேலபிலிட்டி. அது இப்போ வந்து நான் எனக்கு மட்டும் ஒர்க் ஆகுது, ஒரு 100 பேருக்கு ஒர்க் ஆகுமானா தெரியாது. பர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து நான் ஒரு 10 டாக்குமெண்ட் வச்சு வேலை பார்க்குறேன், ஒர்க் ஆகுது, 100 டாக்குமெண்ட் கூட எவ்வளோ ஸ்லோவா இருக்கும்ன்றது தெரியாது. இதெல்லாம் ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனா உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் என்ன ஏஐக்கு தெரியும், நீங்க ஒரு லெவல்ட்டு அதுக்கிட்டே கேட்கலாம். ஸோ இது கேட்கலன்னா அது பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லலாம் என்னோட கோட் பேஸை போய் பாரு, இதுல வந்து எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணு. அப்படி இல்லைன்னா என்னோட கோட் பேஸ்ல எங்கெல்லாம் செக்யூரிட்டி ஃபிளாஸ் இருக்குன்றத போய் பார்த்துட்டு அதெல்லாம் வந்து நீ டைப் பண்ணு. அண்ட் எங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இது எல்லாமே நீங்க கேட்டா அது ஓரளவுக்கு பண்ண முடியும். பட் என்னன்னா நமக்கு வந்து ஏஐயோட லிமிடேஷன் நமக்கு புரியணும். ஸோ அதனால உங்களோட ஆப் ஓரளவுக்கு சீரியஸ் லெவலுக்கு போகுது அப்படின்னா, அதாவது வந்து நான் பேயிங் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து ஒரு மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றப்போ இட்ஸ் ஓகே டு பிரிங் அன் எக்ஸ்பர்ட் ஆன் போர்ட். எய்தர் ஒரு எம்ப்ளாயியாவோ இல்லைனா ஒரு கோஃபவுண்டரோ ஒரு டெக்னிக்கல் பர்சனை கூட்டு வரதோ, அப்படி இல்லைனா ஒரு மினிமம் ஒரு பெய்ட் கன்சல்டேஷன், பே சம்மன் டு கம் ரிவ்யூ யுவர் கோட் பேஸ். அவங்க வந்து ஒரு இன்ஜினியரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தா அவங்க பார்த்துட்டு they can tell you if you're on the right track or not. அண்ட் அதே மாதிரி வந்து வெர்ஷன் கண்ட்ரோல், கிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பேசிக்கா புரிஞ்சுக்கிறதுன்றது வெரி ஹெல்ப்ஃபுல். அதாவது ஒரு சிம்பிளான விஷயம் தான், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. சூப்பர். ஸோ அவ்வளோதான். ஆப்வியஸ்லி இன்னும் நிறைய மிஸ்டேக்லாம் இருக்கு, நானும் நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த 5 மிஸ்டேக் நான் கொஞ்சம் காமனாக பார்க்குறேன், நானுமே நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. அண்ட் இந்த மாதிரி வந்து வேற என்ன டாபிக்ல வீடியோ பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லுங்க. I am really excited by making these videos. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 12:30 மணி ஆகுது.
நாளைக்கு காலை 5 மணிக்கு ட்ரெயின் இருக்கு. பட் நான் இந்த வீடியோ ஏன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து சம்பவம் இந்த மெசேஜை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து நீங்க ஏஐ யூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து ஒரு பேர்லி லைக் என்ன சொல்றது, ஒரு சர்ஃபேஸ் கூட நம்ம ஸ்கிராச் பண்ணல, இன்னும் அவ்வளோ டீப்பா இருக்கு. அண்ட் ஐ எம் ஆல்சோ ஸ்டில் லேர்னிங். ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் யூ. அண்ட் எந்த ஏஐ ரிலேட்டட் டாபிக் பத்தி பேசணும் அப்படின்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மோர் தென் ஹாப்பி டு டாக் அபவுட் இட். ஆசம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.